முத்துலட்சுமி கல்யாணம் டைமே தமிழ்நாட்டு போலீஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு தகவல் போகுது. வீரப்பன் முத்துலட்சுமி சிங்காபுரத்தில் திருமணம் செஞ்சு விட்டானோ அப்படின்றது தகவல் போயிடுச்சா. தகவல் பண்ணோடனே தமிழ்நாட்டு பக்கம் போலீஸ் அனுப்புகிறான். தமிழ்நாட்டு போலீஸ் வருது. அப்போ வீரப்பன் வந்து சிங்காபுரத்தில் கேம் போட்டுக்கிட்டு பார்ட்டி வச்சுட்டு சந்தனக்கட்டை கடத்தின வீரப்பனும் முத்துலட்சுமி திருமணம் செஞ்சுக்கிட்டானோ, திருமணம் செஞ்சுக்கிட்டு திருப்பியும் மூர்ச்சி கட்டையை எடுக்கிறதுக்கு மூர்ச்சி தான் பண்ணிட்டு இருக்கிற இடமும் அந்த இடத்துலையே மூர்ச்சி பண்ணிட்டு இருக்கிறானோ அப்படின்னு தகவல் கிடைக்கும். போலீஸ் வருது. போலீஸ் வரும்போது வீரப்பன் என்ன பண்ணுறான், சரி இந்த தகவல் ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருச்சு, நாம் இதுக்கு மேலே என்ன பண்ணோம்னா கர்நாடகா மாறணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அன்னைக்கு அந்த இடத்த விட்டு அன்னைக்கு மாறுறாரு. 6 மாதம் அந்த இடத்துல இருந்தவர் அன்னைக்கு மாறுறாரு, மேலே கர்நாடகா மாறுறாரு. கர்நாடகா மாறி எங்கே போகிறாரு, போதாமலை காடுன்ற காட்டுக்கு கிளம்புறாரு. கூட்டிக்கிட்டே போகிறாரு. கல்யாணம் பண்ணிட்டாரா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிகிட்டே போகிறாரு. பொண்ணை விட்டுட்டு போக மாட்டோம் அப்படின்னு கூட்டிகிட்டே போகிறாரு. கூட்டிக்கிட்டு அவனுக்கு சேர்ந்த குரூப்புங்களை கூட்டிக்கிட்டு இந்த சந்தனக்கட்டைக்கு வந்தவங்களை எல்லாத்துக்கும் சொல்லி, நீங்கள் போய் அவங்க வீட்டாட நீங்கள் குடும்பத்தாட போய் இருந்துக்காங்கப்பா, இது கொஞ்சம் பிரச்சனை உருவாயிருச்சு, எனக்கு தேவைப்பட்டவங்களை மட்டும் நான் கூட்டிக்கிட்டு நான் காட்டுக்குள்ளே போதுறேன், உள்ளுக்கு நான் கர்நாடகா போய் சேர்றோம், இதெல்லாம் மக்களுங்களுக்கு இடைஞ்சல் வரும் அப்படின்னு கர்நாடகா தாட்டுறாரு. அப்போ அந்த கோபாலகிருஷ்ணன் போலீஸுக்காரை கூட்டிக்கிட்டு வந்து முழவுட காட்டுக்குன்னோட இருக்கிற மக்களுங்களை வந்து திட்டுறாரு, அடிக்கிறாரு, உதைக்கிறாரு. ஏன்டா வீரப்பன் வந்து இவ்வளோ நாளாக கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நீங்கள் வீரப்பனை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் பண்ணீங்களே அப்படின்னு அவங்க ஆட்டை பிடிக்கிறது மாட்டை பிடிக்கிறது, அவன் 10 போலீஸ் வைக்க வேண்டியது அங்கேயே உலைய வைக்கிறது, சோத்தாகிறது, ஆட்டை வெட்டிக்கிட்டு அவங்கட்டாண்டி ஷார் கைத்துங்கிறது அவங்க ஆட்டியை பிடிச்சி இப்படியே இருக்குதுன்னு சொல்லி 1 மாதம் ஆச்சா. 1 மாதம் இந்த கோபாலகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் பெரிய அதிகாரம் பண்ணுறான்னு வீரப்பங்க அதுக்கே திருப்பி வருதான் தகவல். அப்போ என்ன பண்ணுறான் வீரப்பன், அப்போ திருப்பி அவர் கும்பலை கூட்டிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறாரு, அவன் இவ்வளோ தூரமாக வந்து இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டான், நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன் அவனுக்கு, சரியானபடி காலு தானே, வாடா சொர்க்காமுடு வழியில் நிற்கிறேன் நான், நீ தமிழ்நாட்டு போலீஸ் தானே, உனக்கு தேவைப்பட்ட ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வா, நாம் 2 பேரும் போர் பண்ணலாம், செவிசியாக இனி ஜெயிச்சுக்கிட்டு போகலாம், நான் ஜெயிச்சுட்டு போகிறோம். இப்படின்னா உனக்கு வீரசிந்தான் தான் வாடா, ஏன்டா ஆடு திருடிக்கிட்டு தெரியுற, மாடு திருடிக்கிட்டு வீட்டில் பட்டியில் கூலியாளுங்க ஆட்டுக்கு மேய்க்கிறவங்களாம் பிடிச்சிக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு அடிக்கிற, அவன் மொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கெடுக்கிறியாடான்னு கண்டபடி திட்டுறாரு. வேறுப்போம் பேட்டியில் கொடுக்குறாரு. அங்கே கோபாலகிருஷ்ணனுக்கு ஃபுல்லான பேட்டி கோவம் வந்துச்சு. நீ சரியானபடி காமலையாக தான் வந்து என்னோட போராடணும், மக்களை ஏன்டா போய் சித்திரவதை பண்ணுற அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டாரு. அப்போ கோபாலகிருஷ்ணன் என்ன பண்ணுறான், தமிழ்நாட்டுக்கார ஆளுங்களை தான் நம்ம மக்களை தான் கோவப்படுறாரு, அவன் போலீஸ்காரெலாம் அதிகமாக கோவப்படல. 20 பேர்த்த ஆளுங்களை தமிழ் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு, எங்கேயாண்டா உங்கள் ஏரியாக்காரன் தானே, உனக்கு ஏன் அவன் இருக்கிற இடம் தெரியாது, இங்கே சொர்க்காமுடு உனக்கு தாமே, அந்த இடத்துல இருக்கிறானா இங்கே நம்மளை கூப்பிட்றான், வாடா பார்க்கலாம் வாங்கடான்னு அவரை ஏற்றிக்கிட்டு தான் போலீஸ் வண்டி பெரிய வண்டி எடுத்துக்கிட்டு கர்நாடகா போலீஸ் அதில் 4 போலீஸ் போகுது, அவங்களையும் கூட்டிக்கிட்டு போகிறாரு. பாலாத்திலேருந்து திரும்புகிறாரு. திரும்பும்போதே கர்நாடகாரு கேட்குறாங்க, சார் எங்கள் உத்தரவு இல்லாத காட்டுக்குள்ளே உள்ளே போதுற எப்படி, எது இருந்தாலும் எங்கள் இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா அப்படின்னு கர்நாடகா போலீஸ் கேட்குது. ஐயா என்னது போஸ்ட்டு கட்டி எனக்கு சரியான அவமானம் பண்ணுறான் வேறப்ப, நீ தான் பிடிக்க முடியலையா, நான் போய் பிடிப்பேனே அப்படின்றாரு. சீரவன் தலையிலிருந்து போடான்றாங்க. அப்பயும் பின்னாடி கர்நாடக போலீஸுக்காரு பாதுகாப்பில் தான் போகிறாங்க. போனாலும் அவங்க வீட்டுக்கு சிக்காத நிற்கிறாங்க, இவன் தான் போய் வீட்டுக்கு சிக்கிறான். என்ன அப்போ என்ன பண்ணிவிட்டாங்க தெரியுமா, 5 வண்டிக்கு வச்சது வெடி, 5 வண்டிக்கு வச்சது 5 வண்டிக்கு வச்சுட்டான். அவன் வெடி வச்சுட்டான். வெடின்னா எப்படி, பேரல் இல்லை, கன்னி வெடி. இவங்க என்ன பண்ணுறாரு, பெரிய வண்டி தான் போய் நிற்கி தலாசி ஒரு இடத்துல தான் வச்சு நிற்கிது. ஒரே பேரல் மேலே நிற்கிது. பின்னாடி 3 வண்டி நின்றுக்குச்சு, பின்னாடி வந்த வண்டிங்கெல்லாம். ஒரே வண்டி ஆகும்போது அவன் என்ன பண்ணான், கொடுத்தான் பாரு, ஐடியா கொடுத்தவன் நான் உட்கார வச்சுருந்தான் பாரு, அவன் என்ன பண்ணிவிட்டா லாக சுற்றிக்கிட்டே இருந்துக்கிறான். அவசரப்பட்டு வச்சுட்டான். ஒரே வண்டி வந்து கரெக்டாக ஒரு வண்டி நின்றுச்சு, இதே வண்டி மேலே தூக்கினா போதும் விட்டு அப்படின்னு தூக்கிவிட்டான் பாரு. ஒரே வண்டி தூக்கணும் தான் அவனுக்கு, பெரிய வண்டி தூக்கிவிட்டான். பின்னாடி 3 ஜீப் பின்னாடி நின்றுக்குச்சு. கர்நாடகாரு அதிகமாக போகல, ஒரே 4 பேர், தமிழ்நாட்டுக்காரு 20 பேர், 24 பேர், 24 பேர் அவுட்டாச்சா. வண்டி ஆகாயத்தில் பிறந்து அப்படியே புகையாட்டும் போது கத்திரிமலையில் ஈடாகுதுன்னா நம்ம ஏரியாவெலாம் ஒரே அரோமா ஆகுது, சென்னை ஈடு அவ்வளவு. அதான் 5 கிலோமீட்டர்ல இருந்துச்சா ஒரு டயர் மட்டும் போய் எடுத்துட்டு வந்தாங்களா, அப்பே அந்த டயர் கர்நாடகா தமிழ்நாட்டில் போய் அந்த பக்கம் போய் அந்த மலையில கர்நாடகா எல்லையிலேருந்து தமிழ்நாட்டு எல்லையில் விழுந்தது. ஓட்டு இந்த பக்கமே காலு கையில மாட்டிட்டு இருந்தது. அப்பாரம் இந்த பேட்டி ஆச்சு. அப்பயே கர்நாடகா தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. தமிழ்நாட்டு வண்டியில் வந்த ஜனங்க எல்லாரும் அவுட் ஆகிட்டானுங்க,
அதிகமான போலீஸ் போடு வீரப்பன் கண்ணி வெடி வச்சு வெடிச்சு விட்டான், இத்தனை பேர் ரணகலாயிட்டாங்க, எங்களுக்கு கிட்ட போகிறதுக்கு அஞ்சிக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கர்நாடக போலீஸ் அதிகமாக வந்தால் தான் தமிழ்நாட்டு போலீஸ் வந்தால் தான் அதுக்கு மேலே தான் போய் அப்புறம் இதை பெருக்கி போட்டுக்கிட்டு வந்தாங்க. அவன் ஒரே இடைவெளி இப்படி தான் அவங்க போயிட்டாங்க. அப்புறம் அதை பயத்துக்கோசரமாக அந்த பாடியெல்லாம் பெருக்கிட்டு வந்து பார்க்கும்போது கேட்கும்போது இதெல்லாம் கோபாலகிருஷ்ணன் கொண்டுக்கிட்டு அவன் பாதுகாப்பில் வந்த பாடிக்கிட்ட இது எல்லாம் தமிழ்நாடே விடு அப்படின்னு தமிழ்நாடே அனுப்புகிறாங்க. அதை அவன் மேட்டூர் ஸ்டேஷனுக்கு போகுது. அது மேட்டூர் ஸ்டேஷனுக்கு போகும்போது அப்போ கோபாலகிருஷ்ணன் மேலே என்னன்றாங்க, கோபாலகிருஷ்ணன் யார்கிட்ட இது யார் எந்த ஊருக்கார கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணான், இத்தனை மக்கள் இதெல்லாம் நுனி அழிஞ்சு போய் கிடக்குது, உருவம் தெரியாத ஆகி இருக்குதுன்னு கோபாலகிருஷ்ணன் கேட்கும்போது அவங்க பேர் லிஸ்ட்லேருந்து இருக்குது. இத்தனை பேர் உள்ளவங்க என்கிட்ட இருந்தாங்க, அது வீரப்பனோட ஆளுங்க அப்படின்னு அவனும் அது மேலே வச்சுட்டான். எல்லாம் வீரப்ப ஆளுங்க தான் அவன் தப்பிக்கிறதுக்கு எல்லாம் வீரப்பனோட ஆளுங்கன்னு அவன் வீரப்பனோட ஆளுங்களையே தான் கூட்டிகிட்டு போனால் வீரப்பனை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு அவன் தப்பிக்கிறதுக்கு